Hello everyone, welcome to PGTRB Psychology class. Psychology Unit 6 பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல வந்து personality theories பார்த்தோம். First personality அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு personality theory அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா integrate personality அப்படின்னு ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கு. அப்போ integrate personality என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா? ஒருமைப்பாட்டு பாட்டுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இப்போ integrate personality அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது நீட் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கலாம், அது மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனாலிட்டி எல்லாமே சேர்ந்து இருக்குங்களே, ஒரு அமைச்சு இருக்கும். அதாவது இவர் வந்து கோவக்காரர் மட்டும்தான் அப்படிங்கிற பர்சனாலிட்டி இல்லாமல், இவர் வந்து எப்போ பார்த்தாலும் அழுகு முஞ்சி தான் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல், இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் இல்லைங்களா, இன்டர்கேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டர்கேட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட நம்ம அனலிட்டிக்கல் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் யாரு ஆல்டரோடது பார்த்தோம் இல்லைங்களா, அவர் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வந்துட்டு இன்டர்கேட் பர்சனாலிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்கேட் பர்சனாலிட்டினா என்னன்னா ஆஸ்பெக்ட் ஆஃப், அதாவது whom various aspect of personality working in the harmonious and effective manner அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்துட்டு இன்டர்கேஷன் ஆஃப், அதாவது எல்லாரும் psychophysical traits of personality, அது வந்து உடல் மனம் ரீதியாக ஒரு இன்டர்கேட் ஆன ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து கில்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இப்ப கில்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, integrate personality emerge from synthesis of 7 traits. இவர் வந்து 7 traitsல வந்து இது வந்து இதாகுது, emerge ஆகுதுன்னு சொல்றாரு. அது வந்து physiology, needs, interest, attitude, temperament, அதுக்கப்புறம் வந்து attitude, temperament, attitude and aptitude and morphology அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து இந்த 7 சேர்ந்ததுதான் வந்து ஒரு இன்டர்கேட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு கில்ஃபோர்ட் சொல்றாரு. ஓகேங்களா? அதே வுட்வொர்த் என்ன சொல்றாரு, இப்போ வுட்வொர்த் கில்ஃபோர்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்க ஆத்தர்ஸ் இல்லைங்களா. வுட்வொர்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட ஒப்பீனியன், வுட்வொர்டோட ஒப்பீனியன் என்ன, இன்டர்கேட் பர்சனாலிட்டின்னு one which several traits, interest and desire, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஓன் டிசையர், அது இதெல்லாமே கம்பைன் ஆனதுதான் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவ் ஹார்மோனியஸ் யூனிட்டியா இருக்கிறது தான் வந்து என்னது இன்டர்கேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, வுட்வொர்த் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கார்டிங் டு இவர் யாரு, சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்டர்கேட் பர்சனாலிட்டி ரிசல்ட் ஃப்ரம் தி இன்டர்கேட் ஃபங்க்ஷனிங் இட்டு, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ சேர்ந்தது, எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு நம்ம இட்டுனா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்ன, மூணுமே தோணுமா, எப்படி தோணும், எந்த சுச்சுவேஷன் தோணும் நம்ம அதுல பார்த்தோம் இல்லைங்களா சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரியில. அப்போ அதுல வந்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு ரிசல்ட் தான் வந்து இன்டர்கேட் பர்சனாலிட்டின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட கேரக்டர்ஸ், இதோட தன்மைகள் பண்புகள்லாம் என்ன, ஒரு இன்டர்கேட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு அவங்களோட ஓன் மைண்ட் அண்ட் எமோஷனல், அவங்களோட பர்சனாலிட்டி, இன்டர்கேட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மைண்ட் அண்ட் எமோஷனல் டிசையரா இருக்கும். அதை டிட்டர்மைன் பண்ணி ஆல் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ் வேல வந்து கொண்டு போறதா வந்து இன்டர்கேட் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, இதுல வந்து எந்த கான்ஃபிளிக்டும் இருக்காது, நோ கான்ஃபிளிக்ட் இன்டர்கேட் பர்சனாலிட்டியில. அதே மாதிரி such a person, அவங்களோட ஆம்பிஷன், ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து மென்டல் கெப்பாசிட்டிஸ் மாதிரி இருக்கும். அதோட இப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஆஸ்பிரேஷன் லெவல் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கு, அது எல்லாமே பார்த்தோம்ல, அது எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்களோட நீட் அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்து அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இன்டர்கேட் பர்சனாலிட்டி அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விஷயத்த வேணுமோ அதை கொடுக்குது. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும்,
flexible, strong and organized. ஓகேங்களா? இது வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா well as balanced. இது எப்படி இருக்குமா, நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு இதா இருக்கும். ஏன் அப்படின்னா இது flexible அப்படிங்கிறப்ப இதுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரியாக்ஷனை வெளியே கொண்டு வரதுக்கோ வந்துட்டு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ் அப்படின்னாவே நல்லா வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இதா வந்து இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் பண்ற மாதிரி என்ன ஒரு சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணதான் அது ஹி அப்படிங்கிறது ஒரு இன்டர்கேட் பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க வந்துட்டு பிசியாலஜி ஆன் லைஃபாகவும், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாகவும், அதே மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃபாகவும் வந்து அவனை வந்து மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு இன்டர்கேட் பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பிரிங் அவுட் சைல்டு ஆல் ரவுண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அதாவது இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட எஜுகேஷன்ல ஏன் வந்து இதை வந்து இன்வால்வ் பண்றாங்க, எஜுகேஷன்ல இது ஏன் முக்கியம்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சைல்டை வந்துட்டு ஆல்ரவுண்டர் பர்சனாலிட்டியா மாத்துறதா வந்து இதோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எஜுகேஷன்ல வந்துட்டு பிரிங் அவுட் தி சைல்ட் வித் ஆல்ரவுண்டர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து இன்டர்கேட் பர்சனாலிட்டியா இருக்கா, அவன் வந்து இன்டர்கேட் பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அவன் வந்து எது மாதிரி இருப்பான் அப்படின்னா நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பான். ஓகேங்களா? இன்டர்கேட் பர்சனாலிட்டின்னா ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஃபிளெக்சிபிள் கிடைக்குது, ஸ்ட்ராங் கிடைக்குது. அதே மூலியமா வந்துட்டு அவன் வந்து ஒரு ஆர்கனைஸா இருக்கும்போது அவன்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வளருது. அதே மாதிரி என்ன ஆகுது, ஒரு ஆல் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்லயும் அவன் வந்து இன்வால்வ் ஆவான். ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொவைடிங் செகண்ட் நன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இப்போ வந்து செகண்ட் டு நன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஆல் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கரிக்குலம் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதே மாதிரி அவன் எப்படி வந்து தெரியுறான் அப்படின்னா இன்டலெக்சுவல் நல்லா அதிகமா இருக்கிற ஒரு குழந்தையா வந்து தெரியுதா. அதே மாதிரி வந்து ஒரு எமோஷனல் ஸ்டேபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல வந்து எமோஷனலா வந்து வீக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு விஷயத்துல வந்து அவங்களால வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு எமோஷனல் ஸ்டேபிள் இருக்கிறங்காட்டி அவங்களால வந்து அந்த லீடர்ஷிப்பை கேபிட்டல் பண்ண முடியும். அவங்க வந்து சொசைட்டிக்கு இல்லை அந்த ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? இதே தான் இப்போ வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்கேட் பர்சனாலிட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா எது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆஸ் போசஸ் ஆஃப் பீஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஹெல்ப் இன்டர்கேட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆஸ் அ பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் இன் லைஃப் விச் வில் பி. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ், அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ரஸ் பண்றது வந்து எது மூலியமா நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் த்ரோ சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனால தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்கேட் பர்சனாலிட்டியை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதே தான். இப்போ வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவுன்சிலிங் இன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.